ஹாய். என்சிஇஆர்டி கிரேட் 12 சாப்டர் 2 சொல்யூஷன்ஸ் உடைய புக் பேக் கொஸ்டின் உடைய ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் 2.9 A sample of drinking water was found to be severely contaminated with chloroform கொடுத்துட்டாங்க. Supposed to be a carcinogen. The level of contamination was 15 ppm கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன நமக்கு பார்ட்ஸ் per million கொடுத்துருக்காங்க. பை மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பிரஸ் திஸ் இன் பர்சன்ட் பை மாஸ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்ட் பை மாஸ் என்னது மாஸ் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து டிட்டர்மைன்ட் மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. மொலாலிட்டி ஆஃப் த குளோரோஃபார்ம். ஸோ 2யும் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பிபிஎம் உடைய ஃபார்முலா எழுதிக்கோங்க. பிபிஎம்னா என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் நம்ம மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை என்ன எழுதுவோம்? டோட்டல் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 10⁻⁶ எழுதுவோம். ரைட்? ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துடும்? மாஸ் பர்சன்ட் கேட்குறாங்க. இப்போ மாஸ் பர்சனுடைய ஃபார்முலா என்ன? மாஸ் பர்சன்டேஜ் சேம் ஃபார்முலா தான். என்ன எழுதுவோம்? மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை என்ன எழுதுவோம்? டோட்டல் மாஸ் இன்ட்டு 100 எழுதுவோம். ரைட்டா? ஸோ என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். 10⁻⁶ என்னது 100. ஸோ அப்போ பிபிஎம் எப்படி மாற்றுறது மாஸ் பர்சன்டேஜா? ரொம்ப சிம்பிள். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸ் ஆஃப் த சொல்யூட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 15 எடுத்துருவோம். அப்போ 15 மாஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா டிவைடட் பை என்ன வந்து நமக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூட் 10⁻⁶ வந்துடும். இன்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இங்கே 100 போட்டுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 15 இன்ட்டு 10⁻⁻⁴ கிடைக்கும். ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1.5 இன்ட்டு 10⁻⁻³ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதானது பர்சன்டேஜ் மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். ரைட்? இதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க? மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ மொலாலிட்டியோட ஃபார்முலா என்னது? மொலாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு அகைன் மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ரைட்? ஸோ அப்போ மொலாலிட்டியில் ஃபஸ்ட்டு மோல் கண்டுபிடிச்சிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வருது இல்லையா ஃபார்முலாவில். ஸோ மொலாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை என்னது அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், அதாவது மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் போடுவோம். ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 15 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 15 கிராம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். டிவைடட் பை குளோரோஃபார்முடைய மோலார் மாஸ் பாருங்கள் 12 13 3 Cl இருக்குது. 35 இன்ட்டு 3 டைம்ஸ் 35.5 இன்ட்டு 3 டைம்ஸ் போடணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 119.5 வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1255 வரும். ரைட்? ஸோ இதுதான் மோல்ஸ். இப்போ நேராக நம்ம மொலாலிட்டிக்கு வந்துடலாம். அப்போ ஸ்மால் m தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது 0.1255 டிவைடட் பை இந்த மாஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 10⁻⁶ எடுத்துக்கிறோம். ஆனால் அவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ மாஸ் இன்ட்டு என்ன பண்ணிக்கிறோம்? 1000. ரைட்? ஸோ இன்ட்டு 1000 ஏன் போடுறோம் நம்ம? ஏன்னா நமக்கு என்ன வரும்? இங்கே கிலோகிராமில் நமக்கு வரணும் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கிறோம்? நமக்கு இந்த 10⁻⁶ கிராமுக்குள்ளே எடுத்துக்கிறோம். ரைட்? ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன ஆயிரும்? 30 இங்கே 3 ஆயிரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.255 இன்ட்டு 10⁻⁻⁴ மொலாலிட்டி அப்படின்றது தான் ஆன்சர். ரைட்? ஸோ இதில் இந்த மாஸ் பர்சன்டேஜ் பிபிஎம் உடைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சொல்யூட் இல்லைனா என்னது டோட்டல் மாஸ் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு 10⁻⁶ தான் பிபிஎம்ல நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. ரைட்? ஸோ இங்கே 15 என்னது 10⁻⁶ மாஸில் பார்க்குறோம். ரைட்? ஸோ அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 15ன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோ நம்ம எப்படியே மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணுறோம்? 10⁻⁶ இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அடுத்துல அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதே அமௌண்ட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்டு 100 போட்டு வேல்யூ கொண்டு வந்துக்கிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.